Hi, hello guys. This is Isai from Srivelan Designs. நம்ம லாஸ்ட் கிளாஸில் குந்தன் ஸ்டோன் வச்சு பேங்கிள் மேக் பண்ணுறதை பார்த்துருந்தோம். இன்றைக்கி நாம் கோல்டன் ஹாஃப் பீட் வச்சு இன்னொரு த்ரெட் பேங்கிள் மேக் பண்ணலாம் வாங்க. அண்ட் இதுக்கு நான் சில்க் த்ரெட் வச்சு ரேப் பண்ண 2 6 கட் பேங்கிள் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் B7000 க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கோல்டன் ஹாஃப் பீடை ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சு பேங்கிள் ஃபுல்லாக 1 by 1 ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க போகும். ஸோ ஓரளவு நம்ம ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கால்வாசி சுற்றி எடுத்துட்டோம். இதே போலவே பேங்கிள் ஃபுல்லாக நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு பேங்கிள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வித் சர்டிஃபிகேட்டோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி மேக் பண்ணி செல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், பிரேஸ்லெட், கிளிப்ஸு அப்படின்னு உங்களுக்கு தேவையான பொருட்களை எங்ககிட்டேருந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கி நீங்கள் ரீட்டெயிலில் சேல் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சு கவர் பண்ணியாச்சு. 2 பேங்க்லேயுமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம கிளாஸில் மேக் பண்ண குந்தன் பேங்க்லேயே இதோட அட்டாச் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது, வியர் பண்ணுறதுக்கே நல்லா இருக்கும்ல. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.